ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸை எப்படி தைக்கணும்னு காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வந்தது. இது நம்ம எப்படி கட்டிங் போடணும், எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணுங்கிறத பார்க்கலாங்க. லைனிங் கிளாத்து எப்பவும் போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேல் கிளாத்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங் கிளாத்தை அந்த கழுத்து பக்கம் கரெக்டாக சென்டருக்கு ஜர்க்கா போட்டுட்டு மேல் துணிக்கு மேலே லைனிங் துணியை இன்ட்டு பக்கம் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ கழுத்து தான் நம்ம முதல்ல அடிக்கணும். எப்பவும் போல் கழுத்து அடிக்கணும். அதுக்கு வந்து குண்டூசி குத்துனா கூட நகர்ந்துடும். அதுக்கு பதிலாக ஈஸியாக ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஜர்க்கா ரெண்டும் ஒன்றா வச்சுக்கிட்டு நம்ம அந்த சென்டரில் அடிக்கிறதுக்கு பதிலாக ஜர்க்கா நேர் ஒரு தையல் வந்து நம்ம கழுத்து பகுதி எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறது வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாங்க. இது மாதிரி முதல்ல நம்ம சுடிதார் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் போடுவோம். அது மாதிரி இப்போ டீப் தள்ளி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நகராமல் நின்றும், நம்ம குண்டூசி குத்தணுன்ட்டு இல்லை. கழுத்து பக்கம் நம்ம அந்த 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி அடிப்போம். இதை அப்படி அடிக்கக்கூடாது. நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கிற அந்த எட்ஜிலையே நம்ம அடிக்கணும். எம்ப்ராய்டரி மேலேயும் தையல் வரக்கூடாது, ரொம்ப தூரமும் தள்ளி வரக்கூடாது. அதை ஒட்டுன மாதிரி வரணும். இது இந்த குதிரை வச்சு தைக்க தெரியலன்னா நீங்கள் ஒத்த குதிரை கூட போட்டுக்கலாம். சும்மா குதிரை கழட்டி போட வேண்டாங்கிறதுக்காகத்தான் நம்ம இப்படியே பேலன்ஸ் பண்ணி அடிச்சுக்கிறோம். நீங்கள் வேணால் குதிரையை மாற்றிக்கலாம். இப்போ இதை அடித்தாச்சு. 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த கழுத்தில் மிச்சம் வர்ற பாகம் வந்து நம்ம பட்டன் பீஸ், ஊக் பீஸ் வைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்து, மேல் கிளாத்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, யூஸ் ஆகும். இப்போ நம்ம இது சின்னதாக ஜர்க்கா போட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்ம அடித்து திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஜர்க்கா போட்டுட்டு திருப்பி காமிக்கிறேன். கரெக்டாக எம்ப்ராய்டரோட அந்த கார்னரில் வர்ற ஸ்டிச்சை ஒட்டுன மாதிரி தையல் வந்திருக்கும். இப்படி நம்ம தைச்சிட்டு உள்பக்கம் லைனிங் கிளாத்தில் ஒரு அமுத்து தையல் போட்டுட்டு திருப்பினோம்னா ஃபினிஷிங்காக நம்ம கழுத்தடிச்சு திருப்பின மாதிரி வரும். அதுக்காக தான் இப்போ இந்த அமுத்து தையல் போடுறோம். இது நீங்கள் லைனிங் கிளாத்தில் மட்டும் தையல் போட்டால் போதும். இது தையல் போட்டுட்டு நம்ம மேல் கிளாத்து எம்ப்ராய்டரி இது தெரிகிற மாதிரி திருப்பி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. கரெக்டாக நம்ம கீறி விடாமையே நல்லா ஃபினிஷிங்காக வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து இது எட்ஜில் நம்ம தையல் போட முடியாது. காரணம் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி போட்டிருக்குது. அதனால் அதை கொஞ்சம் தள்ளி ஸ்பேஸ் கொஞ்சமாக கேப் எங்கே தெரியுதோ அந்த இடத்துல தள்ளி அடிச்சுக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 3/4 இன்ச்சு தள்ளி தான் கேப் இருக்குது, எம்ப்ராய்டரி போட்ட கேப்பு. அந்த இடத்துல அக்யூரேட் நூலாக இருந்ததுன்னா நம்ம தையலே தெரியாது வெளியில். அதே கலர் நூல் போட்டு நான் இப்போ அடிச்சிட்ருக்கேன். இதை ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு பார்க்கலாங்க. கொஞ்சம் பொறுமையாக இது மாதிரி தான் அடிக்கணும். அடித்தாச்சு. உள்பக்கம் திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு சுருக்கு இல்லாமல். இப்போ நம்ம வந்து சுற்றி வரோம். நம்ம மேல் தையல் எப்பவும் போல் போட்டுக்கலாங்க. கழுத்து பக்கம், ஆர்ம்ஸ் பக்கம், சைடு, கீழே எல்லாமே சுற்றி வரோம் தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் நம்ம எப்பவும் போல் 1/4 இன்ச் மடித்து மறுபடியும் 1 இன்ச் மடித்து 1.25 இன்ச் நம்ம எச்சா விட்டுருக்கோம் இடுப்புக்கு. பேக்கில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இது எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸ் தைக்கிற அதே மெத்தடு தான். இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரிக்கும் கம்ப்யூட்டர் மிஷின் எம்ப்ராய்டரிக்கும் இது செட் ஆகும். ஆரி ஒர்க்குக்கு நம்ம வேறு மாதிரி தைக்கணும். அது அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது மாதிரி நம்ம எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் வெட்டிக்கலாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி டெய்லரிங் கிளாஸு நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அது எல்லாமே யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின உடனே நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வரும். நீங்கள் பாருங்கள் எக்ஸஸ் இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டியாச்சு. நம்ம அளவு துணியை ஷோல்டர்லேருந்து வச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதை மட்டும் மடித்து அடித்தா போதும். கீழே கார்னரில் 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து அடிச்சுட்டு திருப்பி வந்து 1 இன்ச் அளவுக்கு மடிக்கிறதுக்கு நம்ம விட்டுருக்கோம். இந்த மாதிரி மெத்தடும் நம்ம தைக்கலாம். இன்னொன்று இடுப்பு பக்கம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்லி அடிஷ்னலாக கிளாத் கொடுத்து கீழே மடித்து அடிப்பாங்க. லைனிங் கிளாத்தை மட்டும் மேல் கிளாத் அடித்தா சுருக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் எப்படி எப்பவும் தைப்பீங்களோ அது மாதிரி தைச்சிக்கலாம்.
கீழேருந்து மேலே 4 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டரில் சென்டரில் மடிச்சுட்டு கீழே 1/2 இன்ச் கணக்கு, மேலே 4 இன்ச்சுக்கு இது மாதிரி டாட் பிடிச்சிக்கலாங்க. டாட் பிடிச்சி ரெண்டையும் திருப்பி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபினிஷிங்காக வந்திருக்குதா அப்படின்ட்டு. இந்த டாட்டை லேசாக கீறி விட்டுட்டிங்கன்னா அமுந்துடும். ரெண்டாக மடித்தும் பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அளவு துணி வச்சு கீழே பின்னாடி பக்கம் இப்போவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடித்து அப்புறம் கடைசியாக நம்ம மார்க் பண்ண வேண்டியதில்லை. இடுப்பு பக்கம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. பாருங்க நெக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்கு. டீப் யூ நெக்கு. இப்போ பின்தட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தட்டில் ஒரு சைடு எம்ப்ராய்டரி இருக்கும், அதையும் நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. அதுவும் வந்து லைனிங் துணி மேலே வச்சுட்டு மேல் துணி கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கழுத்து பக்கம் மட்டும் எம்ப்ராய்டரி ஒட்டுன்னு மாதிரி அடிச்சுட்டு நம்ம பின்பக்கம் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி கீறி விட்டு லைனிங் துணியில் மட்டும் தையல் போட்டுட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மடித்து அதே அளவுக்கு 3/4 இன்ச்சு தள்ளி ஒரு அமுத்து தையல் போட்டுக்கலாம். பின்தட்டு மாதிரியே நம்மளுக்கு முன்தட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சைடு மட்டும்தான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடுவாங்க, அதனால இந்த ஒரு சைடு இப்படி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த சைடு கப்பு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கழுத்தை அடித்து திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ இதை அடித்தாச்சுங்க. இதை திருப்பி நம்ம வந்து சுற்றி வரும் எக்ஸஸ் தையல் போட்டுக்கலாம். கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பின்தட்டும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு முன்தட்டும் ரெடி ஆயிடுச்சு. லைனிங் கிளாத்தில் கட்டிங் கரெக்டாக போட்டுட்டோம்னா நீட்டாக நம்ம 1 மணி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சிக்கலாம். எக்ஸஸ் கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு முன்தட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது எம்ப்ராய்டரி போட்ட பாகம் பாருங்கள் ஃபினிஷிங்காக வந்திருக்குது. அடுத்த சைடும் நம்ம அடித்தாச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடித்து முடித்ததுனால நம்ம வந்து கப் அடிச்சுக்கலாம். கீழேருந்து நான் எப்பவும் போல் சொல்லி கொடுத்த மாதிரி கீழே 1.5 இன்ச்சு மேலே 2.5 இன்ச்சு. இது ரெகுலராக தைக்கிற அளவுங்கிறதுனால இல்லைன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு அடிச்சுக்கலாம். அடுத்ததாக பட்டன் பக்கம் டாட் பிடிச்சிக்கலாங்க. இது ரெண்டையும் அடித்து முக்கோணமாக வரும், அது ரெண்டையும் சேர்த்தி வச்சு ஆம் சைடு வந்து 4 இன்ச் அளவுக்கு 3.5லேருந்து 4 இன்ச்சு நம்ம அளவு துணி பொறுத்து வரும் மார்க்கு. பாருங்கள் கப் அடித்தாச்சு. இது பார்த்தா நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி அந்த இன்னொரு சைடு கப்பும் அடித்தாச்சு. இப்போ வந்து 2 முன் சைடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கூட நம்ம பட்டி வச்சு அடிச்சுக்கலாம். நான் பட்டி எப்போவும் ரெகுலராக தைக்கிற அளவுங்கிறதுனால ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையை வந்து நம்ம இதில் அடிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. முதல்ல பட்டி கீழே வச்சு மேல் பக்கம் கப் சைஸு எப்பவும் போல் கீழே இருக்கிற டாட்டு வந்து முன்னோக்கி திருப்பிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு அடித்து கீறிக்கலாங்க. இதில் வந்து ஓவர்லாக் போடுவேன் பட்டு துணிங்கிறதுனால. ஆனால் பின்தட்டில் முதல்ல நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கீழ் சைடு மேல் சைடு எல்லாம் ஒன்றா வருதான். நான் பட்டி வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். அது வந்து பின்னாடி சைடுக்கு வச்சுட்டு எவ்வளோ எக்ஸஸாக வருதோ அதை மட்டும் கீறிட்டு நான் மடித்து அடிச்சிருக்கேன் அளவு. இப்போ பார்த்திங்கன்னா பின்தட்டு கூட டேலி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு கப்பும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த பட்டியை வச்சு அடிச்சுக்கலாம். கீழே கப்பு மேலே வந்து பட்டியை வச்சு இதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு அடிச்சுட்டு இதையை நம்ம ஓவர்லாக்கும் போட்டுட்டு வந்துக்கலாம். ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டு நம்ம அமுத்து தையல் போடலாங்க. 2 முன்தட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நான் பின்தட்டில் வச்சு பார்க்காம ஏற்கனவே அடித்த பக்கத்தை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு பட்டியில் மடித்து அடிச்சிருக்கேன். 2 பக்கம் ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. இப்போ இதை மேலே அமுத்து தையல் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அமுத்து தையல் வந்து ஒரு தையலுக்கு பதிலாக 2 தையல் நம்ம போட்டோம்னா பட்டி நல்லா அமுங்கி கிடைக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்த்தா. இப்போ 2 ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிசுறு கொஞ்சமாக வந்திருக்கு, அதை வெட்டிக்கலாம். அதை வெட்டிட்டு 2 சைடும் லெஃப்ட் ரைட் 2 சைடும் நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரே அளவுக்கு வருதான்ட்டு. டாட் பிடிச்ச அளவும் பட்டி அளவும் எல்லாம் ஒரே மாதிரி வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே பின்தட்டில் கழுத்து பக்கத்தில் வெட்டி எடுத்த துணி லைனிங் கிளாத்தோடு இருக்கிற துணி இருக்குது, அதை வந்து கீழே வச்சு மேலே திருப்பிக்கலாம். இது வந்து ஹூக்கு வி போடுற பக்கம், இவங்களுக்கு வி வேண்டாம் டேகு, அதனால் ஒரு தடவை அடித்து அமுத்து தையல் போட்டுட்டு கீழேயும் மேலேயும் அடிச்சுட்டு 2ஆக மடித்து அடிச்சுக்கலாங்க. 2ஆக மடித்து இன்னொரு ஃபோல்டு பண்ணினோம்னா இதில் கயிறு வச்சுக்கலாம். இது டேக் வைக்கிறது, கயிறு 5 மார்க் பண்ணி வச்சுக்கலாங்க.
இப்போ இது வந்து ரைட் சைடு கப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் தான் நம்ம வந்து வி அல்லது கயிறு போடணும். அடுத்தது நம்ம லெஃப்ட் சைடு கப்பும் இதே மாதிரி பட்டி வச்சு அடிச்சுக்கலாங்க. பட்டன் பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். இதில் ரெண்டாக வெட்டி இருக்கிற அந்த பட்டன் பீஸ் லைனிங் கிளாத்தை இணைச்சிருக்கிறேன். அதை நம்ம கீழே வச்சு மேலே திருப்பி உள்ளே திருப்பிக்கலாங்க. இது வந்து ஹூக்கு வைக்கிற பாகம். இதுவும் எப்பவும் போல் ரெடி பண்ணிக்கலாம். அடிச்சுட்டு திருப்பி அமுத்து தையல் போட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு சின்னதாக அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவது ஒரு ஃபோல்டு, ரெண்டையும் பண்ணி கார்னரில் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, இது டேலி ஆக மாட்டேங்குது எப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்களுக்காக தான் திரும்ப ஒருக்கா இப்போ நடத்தியிருக்கேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அடித்து ரைட் சைடு அடித்தோன்னே முதல்ல ஒருக்கா செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் பீஸ் ஊக் பீஸ் வச்சதுக்கு அப்புறமும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் வந்து கொஞ்சம் டேலி ஆகாமல் வருதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்காகத்தான். நீங்கள் இந்த மெத்தடில் இப்போ செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேலி ஆகும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக மேலே கீழே எல்லா பக்கம் டேலி ஆகிருக்கு. இப்போ இதையை வந்து நம்ம மார்க் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 5 ஊக்கு வைப்போம்ல அந்த மாதிரி. அடுத்தது நம்ம கைக்கு வந்து எம்ப்ராய்டரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து அந்த சாரீ கலரில் பைப்பிங் வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பைப்பிங் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி வெளியே தெரியாத மாதிரி மெத்தடுக்கு லைனிங் கிளாத்தில் நம்ம முதல்ல கார்னரில் வச்சு அடிச்சுக்கணும் பைப்பிங்கை. அப்புறம் அது கூடவே நம்ம மேல் கிளாத்தை வச்சுட்டு லைனிங் கிளாத் சைடு நம்ம திருப்பிக்கணும். நீங்கள் இதுக்கு ஒத்த குதிரை மாற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த குதிரையினா அட்ஜஸ்ட் பண்ணி பைப்பிங்கை ஒட்டுன மாதிரி அடிச்சுக்கணும். இது பைப்பிங் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி அடிக்க சொல்லியிருக்காங்க, சின்னதாக இருந்தால் தெரியாது அப்படின்னு. அதனால் கொஞ்சம் தள்ளி அடிச்சுட்டு திருப்பி லைனிங் கிளாத்தில் ஒரு அமுத்து தையல் நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம வந்து பைப்பிங் வந்து வச்சதே தெரியாது அந்த மாதிரி. இது ரெடிமேட் பைப்பிங் தான், சில்க்கு த்ரெட்டு பைப்பிங்கு. இது பட்டு சேலையோடதுங்கிறதுனால. இல்லைன்னா நம்ம சேலை கிளாத்துலேயே கொஞ்சமாக வெட்டிட்டு கூட உள்ளே த்ரெட்டு வச்சுட்டு நம்ம பைப்பிங் அடிக்கலாம். கரெக்ட் மேட்சாக நம்மளுக்கு பைப்பிங் கிடைக்கலைன்னா இப்போ இந்த மாதிரி தான் சாரீ கிளாத்தில் வெட்டிட்டு நம்ம பைப்பிங் அடிக்கணும். இப்போ மேலே வந்து அமுத்து தையல் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம திருப்பி சுற்றி வரோம் தையல் போட்டுக்கலாம். இந்த எக்ஸஸ் கிளாத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். எக்ஸஸ் கிளாத் வெட்டும்போது நம்ம கையோட சென்டரில் ஏற்கனவே ஜர்க்கா போட்டிருப்போம், அதை மேல் துணியோடு சேர்த்து நம்ம ஜர்க்கா போட்டுக்கலாம். அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பிங் அடித்ததுக்கு பக்கத்தில் இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். அந்த பைப்பிங் கிளாத் உள்ளுக்குள்ளே நல்லா அமுந்து கிடைக்கும். ரெட்டை தையல் போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். குடஞ்சி வெட்டின பாகம் ஒன்றா வச்சு பார்த்துக்கலாங்க. பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. கை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணலாம். பின்தட்டு கூட முன்தட்டை நம்ம வச்சு நம்ம ஏற்கனவே டேலி ஆயிடுச்சு. ஸ்லாண்டிங்காக அடித்தோம்னா ஷோல்ட்ரு கலண்டு வராது, அது நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 2 பக்கம் டேலி ஆயிடுச்சு. நம்ம ஷோல்ட்ரு 2 சைடும் அடிச்சுட்டு இதுக்கும் ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டு கை அடிச்சுக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மெத்தடில் அடிச்சிட்டோம். இப்போ ஷோல்ட்ரு 2வது ஷோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாங்க. ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டு கை அடிச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம ஓவர்லாக் போட்டாச்சு. அதை கட் பண்ணிவிட்டு நம்ம கை கரெக்டாக சென்டர்லேருந்து குடஞ்சி வெட்டின பாகம் முன்னாடி பக்கமே குடஞ்சி வெட்டினது வரணும். இப்போ இது 2ம் அடித்து பார்க்கும்போது கொஞ்சமாக பிசுறு வருது, அதை மட்டும் வரைஞ்சிட்டு வெட்டிக்கலாம். முந்தட்டில் லேசாக அதிகமாக இருக்குது, அது வந்து வெட்டுறக்கு முதலே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு வெட்டிட்டிங்கன்னா எக்ஸஸாக போயிடாது. இப்போ வந்து 2 பக்கம் கரெக்டாக டேலி ஆகும். இப்போ நம்ம கை வந்து சென்டரில் ஜர்க்கா போட்டிருந்தோம், அந்த இடத்துலேருந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து லெஃப்ட் சைடில் அடிக்கிறதுக்கு தான் நான் வச்சுருக்கேன். முன்பக்கம் குடஞ்சி வெட்டினதும் கையில் குடஞ்சி வெட்டினதும் ஒன்றா வரணும். அப்போ சுருக்கே இல்லாமல் வரும் நல்லா. சென்டர்லேருந்து ஒரு சைடு அடிச்சுக்கலாம், இன்னொரு சைடும் அதே மாதிரி அடிச்சுக்கலாம். கை அதுக்கு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்குங்க, திடீர்னு லென்த்தாக போயிடக்கூடாது. இப்போ நம்ம அளவு துணியோட அளவுக்கே வருதுங்கிறதுனால செக் பண்ணி பார்த்தாச்சு, அடிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சைடு இந்த மாதிரி ரவுண்டாக ரொம்ப இழுத்து பிடிக்காமல் அதனோட போக்கில் அடிச்சிருங்க. அதே மாதிரி அடுத்த சைடும் அடிச்சிருங்க. என்னோடதில் கொஞ்சம் லேசாக பிசுறு வருது. இந்த சைடும் நம்ம அடித்த பின்னாடி எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வெட்டிக்கலாம்.
2 சைடும் அடித்தாச்சு. 2 தையல் போடுறதுக்கு முதல்ல அந்த பிசுறு வெட்டிக்கலாங்க. கை ரவுண்டு எப்போவுமே 2 தையல் போட்டுக்கலாம், திடீர்னு பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதே மெத்தடில் இன்னொரு கையையும் நம்ம அடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான், ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். 2 கையும் அடித்ததும் நம்ம அளவு துணி வச்சு மார்க் பண்ணணும். அதுக்கு முதல்ல கை அடித்த இடத்துல ஓவர்லாக்கும் போட்டுக்கணும். இது மாதிரி நீங்கள் கீறி விட்டிங்கன்னா நல்லா படிஞ்சு கிடைக்கும். அயன் பண்ணின மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தாலே தைச்ச உடனே. இன்னொரு சைடு கையிலையும் இதே மாதிரி கொஞ்சம் பிசுறு வருது, அதை நம்ம வெட்டிட்டு கை அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். கை சென்டர்லேருந்து இது மாதிரி அடிச்சுக்கலாங்க. ஒரு சைடு இந்த பக்கம் திருப்பி கொடுத்துக்கலாம். இந்த சைடு கையிலையும் கொஞ்சமாக பிசுறு வருது, அடுத்த சைடும் இது மாதிரி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வெட்டிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம 2வது கையும் அடித்தாச்சு. இதுலேயும் நம்ம 2 தையல் போடணும். 2 தையல் போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஓவர்லாக்கும் போடணும். பிசுறு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2வது தையல் போட்டாச்சு. இனி இது ஓவர்லாக் போட்டுட்டு நம்ம கை சைடெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. இப்போ கையோட கார்னரில் முதல்ல ஷோல்டர்லேருந்து சென்டர்லேருந்து கீழே வச்சுட்டு கீழே மார்க் பண்ணிக்கலாம். அதை ஆம் சைடு மடித்து வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இவங்க இதே அளவு எல்லாம் தைக்க சொல்லிக்கிறனால அதே அளவு மார்க் பண்ணுறோம். கீழ் சைடு தனியாக எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். பின்னாடி ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கைக்கிட்ட ஆர்ம்ஸ்கிட்ட நேர்கோடாக வரும், டேலி ஆயிரும். ஆர்ம் சைடு வந்து நல்லா டேலி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்புறம் கீழே வந்து நேர்கோடாக 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு அடிச்சுக்கோங்க. டாட் நம்ம பிடிச்சி வச்சுருக்குறோம், மார்க் பண்ணியிருக்கிறோம், அந்த இடம் வரைக்கும் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வெட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடித்தது நேர்கோடாக வந்ததுன்னா நம்ம கரெக்டாக அடிச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு ஆர்ம் சைடு கொஞ்சம் கோணையாக வந்துடும், அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதே மாதிரி 2 சைடும் அடித்து திருப்பி பார்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட்ட ப்ளவுஸு எப்படி ஈஸியாக தைக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம். வரப்போகிற கிளாஸில் இன்னும் இதை விட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கிளாஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெய்லரிங் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. நடத்தின கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.